எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று, எதையாச்சும் ஒன்று அடையணும், இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த 2 பிரச்சனை தான் இருக்கும். இதுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க? கோவிலுக்கு போகிறது, இல்லை ஜோசியக்காரங்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுறது, பிரபஞ்சம் வந்து கொடுக்கும், நம்ம அதை பற்றியே நினைக்கணும், விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணுறது. ஆனால் இதை விட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை இருக்கு. அதுதான் முன்னோர்களின் வழிபாடு. நானும் முன்னாடி இந்த முன்னோர்களின் வழிபாடையெல்லாம் நம்பினது இல்லை தான். ஆனால் இப்போ நான் நம்புகிறேன். அதுக்கு காரணம், எனக்கு சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்போ முன்னோர்களின் வழிபாடுனா இப்போ அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு வைக்கிறது, ஃபோட்டோ வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்களை நான் சொல்ல வரல. நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது உங்களுடைய இறந்த அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ இல்லை என்னோடய முன்னோர்கள் யாருன்னு தெரியலனா முன்னோர்கள்னு நினச்சிக்கோங்க. என்னுடைய முன்னோர்கள்னு நினச்சி அவங்கள மனசார உங்களுக்குள்ளே நினச்சி, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படின்னா, இந்த விஷயம் எனக்கு வேணும், அதற்கான சக்தியை எனக்கு கொடுங்க, அதற்கான ஆற்றலை எனக்கு கொடுங்க. இந்த பிரச்சனை எனக்கு வந்து தீரணும், அதற்கான ஆற்றலை எனக்கு கொடுங்க. இப்படி சொல்லும் பொழுது அந்த ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அந்த பிடித்த விஷயங்களை அடையவும் முடியும், உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை தீரவும் செய்யும். சோம்பேறித்தனமாக எனக்கு இதை முடிச்சு கொடுத்துருங்க, எனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்துருங்க, நடக்கவே நடக்காது. அதற்கான ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ஆற்றலை வச்சு அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும், இல்லாட்டி உங்கள் பிடிச்ச விஷயங்களை நீங்கள் அடையணும். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஞ்ஞானம் இருக்குது. அந்த விஞ்ஞானத்தை நான் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு காரை ஓட்டி பழகணும் அப்படின்னா, அந்த காரை பற்றின ஃபுல்லாக இன்ஜின் எப்படி ஓடுது, டயரோட குவாலிட்டி என்ன, ஆர்பிஎம் என்ன, அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு தான் நான் காரை ஓட்டுவேன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஓட்டி பழக முடியாது, கொஞ்சம் நாள் எடுக்கும். அது மாதிரி ஒன்றுமே இல்லை, ஒரு 5 நிமிஷம் நைட்டு தூங்க போகும்போது உங்கள் முன்னோர்களை மனசார நினச்சி நன்றியை சொல்லிட்டு, எனக்கு இந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் நடக்கணும், இந்த விஷயம் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு மனப்பூர்வமாக நினச்சி அதற்கான ஆற்றலை எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். வெறும் ஒரு 21 நாள் நீங்கள் செய்யுங்க, அதற்கான பலனை மிகப்பெரிய அளவில் நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் அவங்க முன்னாடியே உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அதிலிருந்தும் கூட நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது முன்னாடியே வந்து உங்கள் கனவுலையோ உள்ள உள்ளுணர்வாவோ உங்களுக்கு தெரிவிப்பாங்க. உருவாக்கப்பட்ட கடவுள்களை நம்பி பரிகாரம் செய்வதை விட கண் முன்னாடி வாழ்ந்த உங்களுடைய முன்னோர்கள், அவங்கள நீங்கள் வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக இது வந்து நடக்கும். தினமும் நைட்டு தூங்க போகும்போது அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முன்னோர்களை நினச்சி உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு அதற்கான ஆற்றலை பெறுங்க. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வெறும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை செஞ்சு முடித்தோடனே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அப்புறம் அந்த மாதிரி அந்த விஷயம் நடந்த உடனே இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.